ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கீரைக்கடையில் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கீரைக்கடையில் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது இன்னொரு கரண்டி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்ட்டான கீரைக்கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீரையை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே கீரையை கழுவும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 2-3 தடவை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கீரையில் தான் நிறைய பூச்சி மருந்து தெளிப்பாங்க. அதனால் கரெக்டாக 2-3 தடவை கண்டிப்பாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி கீரை வாங்கும்போது இந்த மாதிரி பழுப்பு மாதிரி இருந்ததுன்னா அந்த கீரை பறிச்சு ரொம்ப நாளாச்சுன்னு அர்த்தம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி பழுப்பு இருக்கிற கீரையெல்லாம் வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான கீரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கீரை குழம்பு குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு பாருங்கள், துவரம் பருப்பு நான் ஊற வச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சிருக்கேன். ஏன்னா கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. அது மாதிரி கீரையை ரொம்ப நேரமும் வேக விட்டோம்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் கீரை சீக்கிரமாக வேகணும்னா பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுமே ஈக்குவல் டைமில் வந்துடும். அதனால் துவரம் பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் துவரம் பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் வளவளன்னு இருக்கும். அதனால் பாசிப்பருப்பு இல்லாமல் வெறும் துவரம் பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை குக்கரில் போட்டுடலாம். கூட நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை வச்சு தான் செய்கிறேன். நீங்கள் சிறுகீரை வாங்கி கூட அதையும் இந்த மெத்தடில் நீங்கள் செய்து பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அரைக்கீரை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை. அதனால் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுனாலும் அரைக்கீரை வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் கீரை குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் சாம்பார் வெங்காயம் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் ஒரு 20 பல் சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. ஒரு தக்காளி நான் பெரிய பழமாக இருக்கிறதுனால ஒரு பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன பழமாக இருந்ததுன்னா 2 பழம் எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி கீரை கடையில் தான் பண்ணுறேன். அதனால் தண்ணி நிறைய சேர்க்கல. பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் விசில் வச்சிடலாம். 2-3 விசில் வரைக்கும் வச்சா போதுங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ குக்கரில் 3 விசில் வரட்டும். குக்கரில் 3 விசில் வச்சு பருப்பையும் கீரையும் வேக வச்சு எடுத்தாச்சு. பருப்பு பாருங்கள், நல்ல பூ மாதிரி வந்திருக்கு. நம்ம ஊற வச்சதுனால தான் பருப்பும் கீரையும் நல்லா மசிஞ்சு வந்திருக்குங்க. இல்லைனா பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்கும். அதனால் எப்பயுமே கீரைக்கு கூட பருப்பு சேர்த்து செய்யும்போது பருப்பு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இது நீங்கள் கடையும் போது சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிருங்க. கீரை ஆறினதுக்கப்புறமா கடைஞ்சால் நல்லா இருக்காது. சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸில் வச்சு ஒரு ரவுண்டு போட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரமே கடைஞ்சிரும். குட்டி பசங்கள்லாம் கீரை முழுசாக இலையாக இருந்ததுன்னா ஒரு சில பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் பல்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பருப்பும் கீரையும் நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றின அளவும் கரெக்டாக இருக்குது. கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. கீரை நல்லாவே மசிஞ்சிருச்சு பாருங்கள். கீரை பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. கீரையை தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிட்டுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து போட்டோன்னா குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நம்ம வெறுமனே கீரை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் வளவளன்னு இருக்கும். இது கூட வெங்காயத்தை நல்லா வதக்கி போட்டோன்னா நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து வதக்கி போட்டுடலாம். வெங்காயம் சேர்த்து சீரகம் வெங்காயம் சேர்த்து வதக்கி போடும்போது இதோட வாசமும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி பிரிஞ்சு வருதில்ல, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம இதை கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம தாளித்து வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே கீரைக்கு உப்பு கடைசி நேரத்தில் சேருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா கீரையோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். உப்போட அளவும் ஜாஸ்தியாகிடும். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் சேர்த்திங்கன்னா கீரை நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். கீரையோட ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் அதுக்கேற்ற அளவு நீங்கள் உப்பு சேர்க்கலாம். இந்த டேஸ்டான கீரை கடையில் இதே மாதிரி மெத்தடில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.